அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நிஃப்டி எல்லாம் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். அதாவது ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் நல்ல ஒரு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதாவது 23,380 எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். பட் இன்னைக்கு ஒரு வாலட்டிலிட்டியாக தான் முடிஞ்சது. அதாவது மேலே கீழே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாக தான் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. பேங்க் நிஃப்டி ஒரு 16 பாயிண்ட்ஸ், நிஃப்டி ஒரு 120 பாயிண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு, 158 பாயிண்ட்ஸ். நிஃப்டி மிட் கேப் 116, சென்செக்ஸ் 241 பாயிண்ட்ஸ். ஒரு நார்மலான பங்கு சந்தை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏதாவது நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல நியூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற நியூஸை பார்க்கலாம். ஏன்னா வார் நியூஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நியூஸ் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, இந்தியா அடுத்த 2035க்குள்ளார இப்போ இருக்கிற சோலார் சிஸ்டத்தை விட ஒரு 4 மடங்கு நாங்கள் அதிகரிக்க போகிறோம், அதுக்கான முயற்சியில் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் எந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ அதுக்கப்புறம் சோலார் கம்பெனி ஸ்டாக்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் மேலே வந்ததுக்கு கொஞ்சம் மெயின் ரீசனுங்கிறது அதுதான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2.27% பக்கம் கொஞ்சம் க்ரோத் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நேற்று ஹெச்டிஎஃப்சியோட சிஇஓ அட்டானி சக்கரவர்த்தி அவர் ரிசைன் பண்ணிட்டு போனாரு. அதுக்கு சில காரணங்கள் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, பிளிப்கார்ட்டோட சிஎஃப்ஓ ஸ்ரீராம் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவராச்சும் ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாரு, இவர் அது கூட சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் பிளிப்கார்ட்டோட ஒரு ஐபிஓ வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இதை ரிசைன் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே அந்த ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்திருக்கு. பெரும்பாலும் ஏன் ரிசைன் பண்றாங்கன்னு தெரியல. மேபி ஒரு வார் நடக்கிறதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட பேங்கிங்லயோ இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லயோ கண்டிப்பா என்ன சொல்றது அப்படின்னா, பண வருமானங்கிறது குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அந்த ப்ரெஷரை தாங்க முடியாம தான் ஒருவேளை ரிசைன் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏதாவது நியூஸ் வந்தாதான் ஸோ மேற்படி நமக்கு தெரியும். ஓகே, இப்ப ஒரு சப்போர்ட்ல நின்றுட்டு இருக்கு. இப்ப பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒன் டே கேண்டில்ல நாம ஒரு பேட்டர்னை டிரா பண்ணா இந்த மாதிரி தான் அந்த பேட்டர்ன் இருக்கு. அதாவது எக்ஸாக்டா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் டச் பண்ணிருக்கு. ஸோ பிரேக் அவுட் லெவலுங்கிறது இது. ஸோ இதோட ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு பை எடுத்தால், ஒரு பெரிய பை எடுத்தால் ஒரு 62,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம டிரா பண்ணலாம். ஆனால் பேட்டர்னை டிரா பண்ணி வச்சா அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யுஎஸ்ல இருந்து ஒரு கப்பல் கிளம்புது, ட்ரைபோலி அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல் கிளம்புது. அந்த போர்க்கப்பல்ல 2000 கடற்படை வீரர்கள் அடங்கிய ஒரு போர்க்கப்பல் மிடில் ஈஸ்டை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இது சொல்லவே தேவையில்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா கப்பல் போகுதுன்னா அது பிக்னிக்கு போறது கிடையாது, வார்ஷிப்னே சொல்லிட்டாங்க. போர்க்கப்பல் கிளம்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி இன்னும் ஒரு 2 நாள்ல இன்னும் தாக்குதல் அதிகமாக தான் இருக்கும் ஈரான்ல. ஏதாவது ஒரு ஆயில் ஃபெசிலிட்டிஸோ, நோ மோர் அட்டாக்ஸ்ன்னு இவர் தான் சொன்னாரு. ஒரு நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்று காலையில முந்தா நேற்று நோ மோர் அட்டாக்ஸ், இனிமே அட்டாக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல இருந்து ஒரு வார்ஷிப் கிளம்புது. மேபி கண்டிப்பா ஒரு அட்டாக் இருக்கும். ஸோ அந்த அட்டாக் மூலயமா மறுபடியும் பங்கு சந்தைகள் ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கலாம். அந்த சாட்டர்டே சண்டே வர நியூஸஸை பொறுத்து தான். ஓகேங்களா? ஆக மொத்தத்துல இப்போதைக்கு இந்த வார்ஷிப் போகுது அப்படின்னா ஒரு 2 நாள் ஃபைட்டிங் இருக்கும். அந்த 2 நாள்ல இப்போதைக்கு ஒரு சீஸ்ஃபயர் இல்லை அப்படிங்கறது மட்டும் நமக்கு தெரியுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ புதுசா ஒருத்தர் ஈரான் சுப்ரீம் லீடர் ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. அது இப்ப வீடியோவா இல்ல பழைய வீடியோவான்னு தெரியல. முஸ்தபா அவரோட பேரு. அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, என்ன இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் இருந்தது. இப்போ இவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். என்ன வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னா, அந்த ரிலீஜியஸை பத்தி டீச் பண்ற மாதிரி, அதாவது அவங்களோட சிட்டிசன்ஸுக்கு அவங்களோட ரிலீஜியஸை பத்தி டீச் பண்ற மாதிரி ஒரு வீடியோஸ் இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, அவர் இன்னும் உயிரோட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த போர்க்கப்பல் போயிட்டு இருக்கிறனால ஒரு 2 நாள் சீஸ் ஃபயருக்கான நியூஸுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதன் மூலியமா கொஞ்சம் பங்கு சந்தைகள் மறுபடியும் ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த 2 நாள்ல பார்க்கலாம் என்ன மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே ஒரு மாடரேட்டா தான் நமக்கு ட்ரேடிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
நமக்கு ஸ்டாக் ஹீட் மேப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன எல்லாமே நல்லா இருந்தது இன்னைக்கு. அதாவது ரிலையன்ஸாக இருக்கட்டும், கோல் இண்டியா, ஆட்டோ செக்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் டவுனில் இருந்தது. ஸோ அந்த ரிசைன் நியூஸ்னால மற்றபடி எல்லா செக்டாருமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருந்தது. எனக்கு கூட ரொம்ப கொஞ்சம் வந்து சந்தோஷமா இருந்தது. மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆக போகுது மார்க்கெட்டு. ஏன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் வேற ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு, ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் ஒன் டேல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேலே வரதுக்கான ஒரு பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த நியூஸ் வர வரைக்கும், இந்த போர் கப்பல் நியூஸ் வர வரைக்கும் ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. இப்போதைக்கு மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சைன் தெரியுது. அது எவ்வளோ நேரத்துக்கு அது மட்டும் தான் எனக்கு வந்து சொல்ல தெரியல. இப்போ டாடா ஸ்டீல், அல்ட்ரா சிமெண்ட், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எல்லாமே வந்து நல்லாவே வந்து growth வந்து கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருந்தது. காலையில இருந்தே ஒரு 9:15 இருந்து ஒரு 3 o'clock, அதாவது ஒரு 3 o'clock வரைக்குமே நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடும் புட் ஆப்ஷன் சைடும் கேஷ் ஃப்ளோங்கிறது ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. ஒரு பெரிய அளவில் எல்லாம் புஷ் பண்ணல. கால் ஆப்ஷன் சைடும் புஷ் பண்ணல, புட் ஆப்ஷன் சைடும் புஷ் பண்ணல. ஸோ ஓவராலாக ஒரு மாடரேட்டாக தான் நமக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருந்தது. என்எஸ்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஸ்டாக்ஸ் ஈக்குவல் தான். 3278 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1894 பாசிட்டிவ், டிக்ளைன்ஸுங்கிறது 1274, அன்சேஞ்ச் வந்து 110. 52 வீக் ஹைல வந்து 21 ஸ்டாக்ஸும், 52 வீக் லோல வந்து 196 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்பர் சர்க்கிள்ல 72, லோயர் சர்க்கிள்ல 62. இப்போ ஓவராலா செக்டார் வைஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எஃப்எம்சிஜி, ஹெல்த், ஐடி, மெட்டல், பிஎஸ்சி பேங்க், ஃபார்மா இதெல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்மாலாம் நல்லா இருக்குன்னா ஒரு போக்குவரத்து நல்லா இருந்தால் தான் மட்டும்தான் ஃபார்மா வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரிக்கும் இப்போதைக்கு போக்குவரத்து ப்ராப்ளம், அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறத இந்த செக்டார், ஒரு சில செக்டார் பாசிட்டிவ்ல இருக்கிறத வச்சு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியுது. இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும் இந்த வார்னால ஏதாவது பண பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி வந்து எதனால இறங்கி இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டே ஸ்டாக்ஸ். ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க் கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். ஹெச்டிஎஃப்சி பேங்க் சுத்தமாக அவுட் 2.26%. நேற்று வந்து 5% இறங்கி இருந்தது. இன்னைக்கு வந்து 2.26%. காலையிலேயே வந்து நியூஸ் கொடுத்துருங்க புரோக்கரேஜ் சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியில் வந்திருக்கிறது ஒரு மைனர் இஷ்யூ தான். ஏன்னா ஒரு ஆளுங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. அது லாஸ்ட் அந்த சின்ன ஒர்க்கராக இருந்தாங்கன்னா பெரிய ஆஃபீஸராக இருந்தாங்க அவங்க இஷ்டம் அதை ரிசைன் பண்ணுறது, இதெல்லாம் போய் பெரிய விஷயம் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய பேங்குக்கு போயிட்டு இறக்கி விடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்தியாவில் இருக்கிற புரோக்கரேஜ் கம்பெனிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் வந்து வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஃபால் ஆகுது. மார்னிங் இந்த நியூஸ் வந்தனால ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவேட்டே ஸ்டாக்ஸ். இப்போ ரிலையன்ஸ் எல்லாம் சோலார் ப்ராஜெக்ட் கொண்டு வரனால கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2.39% வந்து ஏறி இருக்கு. ஹெச்டிஎஃப்சியில் இந்த நியூஸ் வந்திருக்கனால கொஞ்சம் வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருந்தது இன்னைக்கு மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ ஓவராலா கீழே விழாமல் பார்த்துக்கிட்டது இந்த 2 நியூஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி, எம்என்டம், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் நல்லா இருக்கு. அதாவது ஏஐ பத்தி யாராவது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் வந்து இப்போதைக்கு வந்து growth இருக்கு. சனி ஞாயிறு எப்படியும் இந்த ஏஐ பத்தி மறுபடியும் ஏதாவது ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னா மறுபடியும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஒரு நிலையில்லாத தன்மை, அதாவது கணிக்கவே முடியாத ஒரு இடத்துல இப்போதைக்கு வந்து ஐடி செக்டார் வந்து இருக்கு. ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான், இது வரைக்குமே செல்லிங் ப்ரெஷர் தான். ஐடி செக்டாரோட சார்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, எந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் நமக்கு வந்து மேலே வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டீல் கம்பெனி தான். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், கோல் இண்டியா, டெக்டம், ரிலையன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிண்டல்கோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓஎன்ஜிசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், பெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஐடி பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி ஐடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து இன்னொரு டபுள் பாட்டமாச்சு கிரியேட் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல கூட ஐடி எப்பங்க, நிஃப்டி ஐடி எப்பங்க நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் ஆச்சு கிரியேட் ஆகட்டும். அதாவது 28,310 தான் இதுக்கு முன்னாடி லோ. ஸோ அந்த இடத்துல லோ வந்து டச் பண்ணிட்டு ஒரு நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணா இதுதான் நெக்லைன். ஸோ இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணா, அதாவது 30,046 பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா நமக்கு வந்து ஒரு பை சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி ஐடியில் இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஆனால் நம்ம டிசிஷன் எடுக்கலாமே தவிர இப்போதைக்கு பையிங்கா செல்லிங்காங்கிறத ஐடி செக்டார்ல வந்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்பவே டஃபா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்
இப்போ பேங்க் நிஃப்டி இந்த நியூஸ் வந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அதான் சொன்னால அந்த வார்ஷிப் வந்து போயிட்டு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால பேங்க் நிஃப்டி டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்தியன் ருபி கிட்டத்தட்ட 93.60 வரைக்கும் போயிடுச்சு. இந்தியா ருப்பி வந்து வீக்காகவும் இருக்கு, இந்தியன் ருப்பி வந்து வீக்கா இருக்கு. ஸோ இந்த வார்ஷிப் நியூஸ் பேங்க் நிஃப்டி நிஃப்டி இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு கேப் டவுன் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக கொஞ்சம் மறுபடியும் வந்து நமக்கு வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ மற்றபடி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 22,957. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துக்கு உள்ளார நமக்கு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதாவது 22,957க்கு உள்ள 23,380க்கும் 22,957க்கும் மிடில் ஓப்பன் ஆனது அப்படின்னா இது வந்து நமக்கு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்ல ஒரு கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, ஸோ சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிடில் ஓப்பன் ஆகணும். இல்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா சப்போர்ட் இடமே வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா கேப் ஃபில்லிங் இடமே அதுதானே. ஏன்னா லோவா தான் நான் வந்து சப்போர்ட்டா வந்து டிரா பண்ணியிருக்கேன். இப்போ கேப் டவுன் விடுகுது அப்படின்னா அந்த கேப் ஃபில்லிங் இடமே அந்த லோ தான். ஸோ அதனால தான் இது வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,760 சப்போர்ட் ஜோன். கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா 24,760 நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். மிட் கேப் நிஃப்டி அதே மாதிரி தான் 12,457 சப்போர்ட் ஜோன், 12,956 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 73,960 சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து மண்டேக்கான ஒரு மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஓகே, பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். க்ரூட் ஆயில் என்னங்க ஆகும் அப்படின்னா வார்ஷிப் போயிட்டு இருக்கு, போனவுடனே ஏதாவது ஒரு ஆயில் இதை வந்து அடிப்பாங்க, க்ரூட் ஆயில் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஈவினிங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது நமக்கு இப்போதைக்கான பிரேக் அவுட். மார்னிங் கூட கொஞ்சம் செல்லிங்னு சொல்லியிருந்தேன், பட் தொடர்ந்து வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பைஸ் எல்லாம் மறுபடியும் டிமாண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து $109 கீழே இறங்கவே இல்லை, $114 போனது, ஒரு $6 107 வரைக்கும் வந்தது, ஒரு $7 இறங்கி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $110 பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து கீழே இறங்கல. 114 115 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா $150 வரைக்குமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சவுதி அரேபியால இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, சவுதி அரேபியால இருந்து நிறைய டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை கண்டினியூ ஆனது அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து $180 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு 9,342 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 9,342ங்கிறது க்ரூட் ஆயிலோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, ஓகே. இப்போ க்ரூட் ஆயில் வந்து ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் நினைக்கிறேன், ஆமா, அவர் வந்து ஒரு அனௌன்ஸ் கொடுத்துருந்தார்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதாவது நமக்கு 10,500 போனது பார்த்தீங்களா. ஸோ என்னைக்கு போனது 10,500 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மார்ச் அன்னைக்கு போனது. அப்போ 7 மார்ச் ஈவினிங்ல அவர் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் $150 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சவுதி அரேபியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க $180 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு நல்ல ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸும் அதே மாதிரி தான். நமக்கு சப்போர்ட் ஜோனுங்கிறது 288. இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 307.9. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் 322 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டு அமைதியா இருக்கு, என்னன்னே தெரியல, நேற்று கொஞ்சம் ஃபால் ஆனது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அமைதியா இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா மார்னிங்ல வந்து ஒரு கண்டிஷன்ல இருந்தது. ஸோ இதோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஹை தான். ஸோ இன்னைக்கான ஹை வந்து பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,41,983. செல் சைடு பிரேக் அவுட்டுங்கிறது இன்னைக்கான லோ. ஸோ இந்த செல் சைடு பிரேக் அவுட்டோ இல்லை பை சைடு பிரேக் அவுட்டோ நடந்தால் அடுத்தடுத்து பை அண்ட் செல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல் சைடு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. அதாவது ஹையா பிரேக் அவுட் பண்ணி 2,42,921 வரைக்கும் போக வேண்டியது, மேலே போகல, அதுக்கு முன்னாடியே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லோ தான். நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட்ங்கிறது 2,14,188. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு.
எம்சிஎக்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னா வர மண்டே வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 3 days ஆன்லைன் கிளாஸ். மார்னிங் பேட்ச் இருக்குது, ஈவினிங் பேட்ச் இருக்குது. உங்களுக்கு எந்த பேட்ச் வந்து சூட்டபுளாக இருக்கோ ஸோ நீங்கள் வந்து அந்த பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இப்போதைக்கு வந்து ஒரு வார்ஷிப் போயிட்டு இருக்கனால ஒரு கேப் டவுன் நடக்குமா இல்லை கேப் அப் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் 2 நாள் இருக்குது. 2 நாளில் என்ன நியூஸ் வேணால் வரலாம். கண்டிப்பாக வந்து ஒரு அட்டாக் இருக்கும். அட்டாக் இல்லாமல் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு சும்மாலாம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு அட்டாக் வந்து நடக்கும். அந்த அட்டாக்னால மறுபடியும் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்தியா விக்ஸ் பார்க்காம மட்டும். இந்தியா விக்ஸ் எல்லாம் அதுவும் கொஞ்சம் வந்து செல் சைடு தான் சப்போர்ட் பண்ணுது. இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 22.81க்கு போயிடுச்சு. யூஎஸ்டி ஐஎன்ஆரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம பேசிட்டு இருக்கிற டைம்லேயே ஏறிட்டு இருக்கு. 93.69 வரைக்கும் ஹை போயிடுச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங்கான அறிகுறி தான். ஸோ கேப் டன் விழுந்தா இன்னைக்கான லோவர்ஸ் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு மறுபடியும் கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.